இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மெயினான வாக்குறுதின்னு பாத்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை அந்த குலவிளக்கு திட்டம் சொல்லிட்டு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது நல்ல வரவேற்பு மகளிரிடம் வந்திருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி 1000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாவை 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கே நம்ம பொய்ச்சல எடப்பாடியார் சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாரு. வெளியே ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்தினா அந்த 28 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாவை அறிவிச்சாங்க. இப்போ எடப்பாடியார் சொல்லியிருக்காருன்னா மக்கள் அவரை நம்புறாங்க. அவர் ஒரு எளிய விவசாய குடும்பத்துல வந்தவர், ஒரு எளிமையான மனிதர். இந்த பந்தா இவங்க மாதிரிலாம் கிடையாது. ஒரு அரசியல் பின்புலத்துல வரல. அதனால எடப்பாடியார் சொன்னா அது செய்வாருன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது செஞ்சு காட்டிக்காரு. ஆல்ரெடி எங்க போன ஆட்சியில 2 வாட்டி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இப்ப திருப்பி ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதையும் பண்ணுவாரு. இந்த மாதிரி அந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு. இப்ப கடைசியா ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று அறிவிச்சாரு. அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு. அதாவது அவங்கள மாதிரி தகுதி நிர்ணயிக்கல. ஆமா ஆண்கள் சார், இது அவர் சாத்தியம் இல்லாத விஷயத்த பேச மாட்டார். நீங்க அவரோட வரலாறு எடுத்து பாருங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சாரு. நீட் தேர்வு ரத்து, மது விலக்கு இப்படிலாம் சொன்னாரு. ஆனா எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு மக்கள் அவங்க போறதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா எடப்பாடியார் செய்யறத மட்டும்தான் சொல்லுவாரு. அவர் மத்திய அரசு கூட நல்ல இணக்கமா இருக்காரு. கேட்கிற நிதியை கொடுப்பாங்க. அது பொருளாதாரத்தை உயர்த்தி மக்களுக்கு நல்லது பண்ணுவார். சார் அவனுங்களாம் பேசுறதுக்கு ஒரு அதிகம் இல்லை சார். 2011 இருந்து 2021 எங்க சார் போனானுங்க? அவனுங்க எத்தனை தோல்வி? கிட்டத்தட்ட 13 தோல்வி. 2011 சட்டமன்ற எலெக்ஷன் எதிர்கட்சியா கூட வர துப்பு கிடையாது அவனுக்கு. அவன்லாம் பேச ஆர்கே நகர்ல டெபாசிட் போச்சு அவனுக்கு. இத்தனைக்கும் கலைஞர் உயிரோட இருந்தாரு. எதிர்கட்சியா கூட வர முடியல. 2014 எம்பி எலெக்ஷனு ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியல. அம்மா தனியா நின்னாங்க. 41 ரெட்டலையை போட்டாங்க. வர முடிஞ்சுதா? 2016 கூட்டணியே இல்ல. 234 தொகுதி ரெட்டலையை போட்டாங்க. வர முடிஞ்சுதா? 13 தோல்விங்க. 9 இடைத்தேர்தல். இதெல்லாம் எங்களோட போச்சல பேச மாட்டாரு. இதெல்லாம் பேசணும். அவனுக்கு 13 தோல்வி புரியுதுங்களா? 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கான். தன்னந்தனியா நின்று ஜெயிச்சதுல அதிமுக வரலாறு. இதை 2026 கண்டிப்பா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைச்சார். பிஜேபி தீண்டத்தகாத கட்சியா சொல்லுங்க? இந்தியாவில் இதோட 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க நல்லது பண்ணாமலே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இங்க அவங்க அவங்க ஏதோ ஒரு தீய சக்தி மாதிரி இந்த திமுக அவங்கள ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. இதுதான் இதே கலைஞர் அதே பிஜேபி கூட கூட்டணி வச்சு மத்திய மந்திரி சபையில அவங்க இருந்தாங்க. அதிமுக இதுவரை அந்த மாதிரி எதுவும் இருந்தது கிடையாது. கொள்கை கூட்டணி கிடையாது. இது தேர்தல் கூட்டணி. அவங்களோட கொள்கை வேற, அதிமுக கொள்கை வேற. தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த கூட்டணி. இது மக்கள் புரிஞ்சுட்டாங்க சார். கோடைக்காலம் இப்பயே வருது. 2021 நீ ஆட்சிக்கு வந்த. 2022, 2023, 2024 அப்பெல்லாம் கோடைக்காலமே வரலையா? நீ குடுக்கறத இந்த மாதிரி அதான் வாய்க்கு வந்த மாதிரி பொய்யா சொல்லி பேசுறேன் சார். கண்டிப்பா மாணவர்கள் அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தாங்க. மகளிருக்கு மிக்சி, ஃபேன், கிரைண்டர் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் 8 கிராம் தங்கம் இப்ப வாங்க முடியுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. இப்ப மறுபடியும் அம்மா இருந்தாக்கா இன்னைக்கு திமுகன்ற ஒரு அமைப்பே கிடையாது. அழிச்சிட்டு இருப்பாங்க நேரம். ஆனா அம்மையார் இல்லாத போறதுனால குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு கடன் இப்போ எந்த விதத்துல பொருளாதாரமா அடி வாங்காம இருக்குமா? அடி வாங்குது. நான் கூட அடி வாங்கலையா? என் திறமை நான் தரேன், உன் திறமை நீ தர. இதை மக்கள் ஏத்துக்கணும். எந்த விதத்துல அடி வாங்காதுன்னா நீ அடி உனக்கு தெரியுற அறிவான் எடப்பாடிக்கு தெரியும். நீ தான் தெரியுற அறிவான் எடப்பாடிக்கு தெரியும். நாங்க பண்ண மாட்டோமா? நீ அரசியல் எடப்பாடி அரசியல் நடத்தப்படுறா? நீ கொடுக்கும்போது நான் கொடுக்க தெரியாது எங்களுக்கு. 4000 கோடி நீ நஷ்டம் இருந்தா நான் 5000 கோடி நஷ்டம் வச்சுட்டு போறான். வாக்குறுதிகள் கல்வி கடன், அப்புறம் 10,000 ரூபாய், அப்புறம் பள்ளிகளுக்கு பசங்களுக்கெல்லாம்
1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பல திட்டங்களை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆமா சார், இப்ப கடன் எப்படி அவங்க வாங்கி வச்சாங்க, அவங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ண தெரியல. எங்க நிர்வாகம் வந்து சரியான முறையில மத்திய அரசோட இணக்கமா இணைந்து அதுக்கு உண்டான வழியை நாங்க தேடுவதற்கான வழி வகுத்து இருக்கோம். கூட்டணி இல்லாத போது வந்து கிளையா இருந்துச்சு, ஆமா, கூட்டணி வச்ச பிறகு இலையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து கூட்டணியில் இருக்கும்போது அவங்க மட்டும் வந்து அவங்களுக்கு மணக்குச்சா, எங்களுக்கு மணக்கலையா? அவங்க எப்படிங்க ஆட்சியில வந்து பிஜேபி ஆட்சியில ஒன்னா சேர்ந்துன்னா மற்ற அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி கோடிகள்லாம் சம்பாதிச்சுப்பா தயாநிதி மாறனா எப்படி? நாங்க போனா மட்டும் வந்து கூட்டணி தர்மம் நாயன்றீங்க, அவங்க போனா மட்டும் தர்மமா? பழனிசாமி வந்து விமர்சிக்கிறது, பத்துக்கோவில் பழனிசாமி அந்த மாதிரிலாம் விமர்சிக்கிறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பகுத்தறிவு எங்களுக்கு எல்லாம் இருக்குது, அவருக்கு தான் பகுத்தறிவு இல்லாத எல்லா வாக்குறுதிகளும் கொடுத்துட்டு ஏழை மக்களை வந்து வயிற்றுச்சின்னு விலைவாசிகள் அதிகமா ஏற்றிருக்காருங்க. இன்னைக்கு வந்து கரண்ட் பில்லு பாருங்க, அப்புறம் மளிகை சாமான் போய் பாரு, போன மாசம் 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான் நான் இன்னைக்கு 6500 ரூபாய் ஏறி இருக்குதுங்க. இப்படி கரண்ட் மளிகை சாமான் எல்லா வகை பொருள்களும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சார், பொருளாதாரத்தை வந்து எப்படி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் எண்ணத்தோடு தான் இந்த அறிவிப்பெல்லாம் வெளியே வருது. சாதாரணமா வந்து சொல்லிடுது 10,000 கொடுத்துட்றான், ஏற்கனவே கடன் இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கறீங்க. இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி இவ்வளவு துட்டு கொடுத்தீங்க, இப்ப 5000 ரூபாய் எப்படி கொடுத்தீங்க? யாருடைய துட்டு எடுத்து கொடுத்தீங்க? யாருடைய துட்டு கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து SC ST பண்டில் எடுத்து துட்டு கொடுத்துருக்கீங்க. அது எந்த வகையில நியாயம் உங்களுக்கு? யாருடைய பணத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகளை செய்யாம எத்தனை குடும்பங்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க. ராஜா ஆட்சியில நடக்குது. எங்கன பார்த்தாலும் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள்லாம் வெட்டுக்குத்துல இருக்காங்க. முதல்ல இந்த ஆட்சியை முதல்ல தூக்கி எறியணும். ஒவ்வொரு அமைச்சரும் 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி ஃபுல்லா துபாயில கொண்டு நேரு போய் அமுக்குறாரு. அதனால 10,000 ரூபாய் கொடுக்கறதுல பெரிய பாதிப்பே ஆகுது. ஏழை ஜனங்கள் கொடுப்பாரு, நல்ல முறையில ஆட்சியை நடத்துவாரு. இந்த ஆட்சியை முதல்ல தூக்கி வீட்டுக்கு எரியணும். பெண்கள் பொது ஜனங்கள் நல்லா நடமாடணும். நடமாடவே முடியல. கழுத்துல 5 ரூபாய் 1 ரூபாய் இருந்தாலும் அத்துட்டு ஓடிடுறாங்க. முதல்ல இந்த ஆட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு எடப்பாடி ஆட்சி நல்லபடியா 26ல ஆட்சி அமைப்பாரு. இது வெற்றி நிச்சயம். சார், மகளிருக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு தான் மகளிர் குத்துருக்காங்க. விதவைங்களுக்கு அது கூட கிடையாது. விதவைங்களுக்கு அது கூட இல்ல சார். விதவைங்களுக்கு யார் தருவா? மகளிருக்கு மட்டும் ரேஷன் கார்டுல இருக்கிற மகளிருக்கு மட்டும் போடுறீங்க. அப்ப நாங்க விதவைகளை நாங்க என்ன பண்றது? அவரு என்ன பண்றது? அவரு காசு கொடுக்கலையே. பசங்களுக்கு பீஸ் கட்டடா. எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் தான் வரணும். அம்மா தான் எங்களுக்கு அம்மா கட்சி. நாங்க 50ல இருந்து அம்மா தான் இருக்கிறோம். 45 வருஷமா அம்மா தான் இருக்கிறோம். எனக்கு அம்மா தான் வரணும். எங்களுக்கு அம்மா தான் எட்டால தான் வரணும். மகளிர் நம்ம ஆளா போயிட்டாங்க. 5 லட்சம் பேர் கொடுத்தாரு. எல்லாருக்கும் கொடுக்குறாரா? சாலிம் எல்லாருக்கும் கொடுக்குறாரா? பின்ன அது மாதிரிதான் மாசம் அவர் கொடுக்கறதா இருக்கும். நம்ம இவங்க மட்டும் சாலிம் கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன பண்றாரு அவரு? அதான் பண்றாரு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. அவரு பாரு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. கரண்ட் பில் எல்லாம் ஏறுதுமா? கரண்ட் பில் எல்லாம் ஏறுது. ஒரு வீட்டு வரி எதுலயுமே ஏறுது. அவர் கொடுக்கறது உபயோகமே கிடையாது. அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது. புரியுதுங்களா? மக்களுக்கு எதுவும் பண்றது இல்ல. அவ்வளவுதான் வரும். கன்ஃபார்மா சொல்றேன், 2000 தான் வரும். அண்ணா தான் வருவாரு. ப்ரோ, மக்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்களுக்கு எல்லாமே தெரியும். தளபதி நல்லாவே சொல்லிட்டாப்ல. பணத்தை வாங்கிக்கிட்டு போடுறது தளபதியை பார்த்து அழுத்திடணும் பட்டனை. டிவிக்கே தான், தளபதி தான். தளபதிக்கு நம்பி போடுங்க ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாக்கு இது வந்தா இதெல்லாம் நடக்கும். எப்படி சொல்றது? கொலை, பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடைக்கல. எவ்வளவு பெண்கள் ரேப் பண்ணி இந்திக்காரனுங்களை வடக்கம் எத்தனை பேர் இது பண்றாங்க. ஜெயில 3 மாசம் வச்சுட்டு இப்படி அப்ஸ்டாண்டிங்ல வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்திக்காரனுக்கு 32 வெட்டு சும்மாவா வெட்டினானுங்க. என்ன பண்ணுச்சு அந்த ஆட்சி? ஒன்றும் பண்ணலையே. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நம்பி போடுங்க. செழிப்பாவும் இருப்போம், நல்லா இருப்போம். ரெட்டலி தான் ஓட்டு. சரிங்களா? எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. எல்லா விஷயமா அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அந்த எப்படி இருந்ததோ அதே வந்து தொடங்கும். போதுங்களா? அவதான் சொல்ல முடியாது. யாரு? இல்ல அதை விடுங்க.
ஜெயலலிதா எப்படி ஆட்சி இருந்ததோ அந்த ஆட்சி அப்படியே நடத்துவாங்க. நீங்க ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க, எதுக்காக ஓட்டு போடுறீங்க? இவங்க பண்ணா இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னா மக்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தேவையோப்பா, உனக்கு என்ன தேவை, அவரு என்ன தேவையோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். நானும் இன்ஸ்டேஜ் தான், என் வயசுல மூத்தம் வந்தாலும் இல்ல அப்படி சொல்ல வரலப்பா. நம்மளுக்கு அவங்களுக்கு அறிவித்த விட இவங்க அதிகமா அறிவிக்கிறாங்க. அதுக்காக நம்ம சிம்லா சிட்டியா தரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நம்மளுக்கு பொது தொண்டு நம்ம ஆண்டவன் தரானா விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பத்துத்தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு உதயநிதி ஐயா சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன? உதயநிதி ஸ்டாலினே வழி விட்டுருங்க. எடப்பாடிக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோம். ரெட்டலைக்கு போடுவோம். அண்ணா திமுக வெற்றி. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன். ஐயா எடப்பாடி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்பதை அவரு கொடுத்த வாக்குறுதி திமுக வீட்டுக்கு வாக்குறுதியா நாங்க கருதுறதா. இப்போதைக்கு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பா வெற்றி உறுதி. 210. ஆனா அதுக்கு உண்டான திட்டங்கள், அதுக்கு உண்டான செயல்முறை, செயல் திட்டம் நம்மளிடம் இருக்கிறது. அதை அவர்கள் என்னை அணுகினால் நான் கண்டிப்பாக அவங்களை வெற்றி பெற செய்வேன். இது கடவுள் மேல் ஆணை. குடும்ப ஆட்சியா இல்ல மக்கள் ஆட்சியான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 5000 ரூபாய் குத்து மக்களை ஏமாற்ற முடியாது. 5000 ரூபாய் குத்துட்டு விலைவாசி ஏத்துறது, ரோடு போடாம விடுறது, 4000 கோடி ஏதோ மழை நீர் வடிகால் வாரியத்துக்கு செலவு பண்றேன்னு சொன்னாங்க. அங்க எங்க கட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியல. வந்தா எல்லாம் போட்ல போறதாகுது. இத மாதிரி ஏகப்பட்ட ஊழல். 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல மொத்த தோல்வி ஆக போது டிஎம்கே. எடப்பாடியார கொண்டாட மக்கள் தயாராட்டாங்க. இன்று நடக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழகத்தின் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும். நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அம்மா கையிலே நான் அவார்டு வாங்கின தலைமை ஆசிரியர். 100% கொடுத்தேன். அம்மாவும் தலைவர் புரட்சி தலைவரின் வழியில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று அம்மாவின் ஆசையும் புரட்சி தலைவருடைய ஆசை என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து உழைத்து வாழ்ந்த தெய்வங்கள் 2 தெய்வங்கள். அண்ணா வழியில் வந்தவர் புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் என்ற பொன்மன செம்மல் என்றால் உலகத்திலே ஒரே ஒரு ஆசிரியர் என்ற பெருமை வாத்தியார் என்றது தலைவருக்கு மட்டும்தான். அம்மா என்று அனைத்து கட்சிக்காரர்களும் போற்றக்கூடியவர் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கூட நேற்று அம்மாவினுடைய பிறந்த நாள் அருமையான சொல்லியிருக்கிறார். தைரியசாலி பெண்மணி உலகத்துல யாருமே கிடையாது அன்னை தெரசாவுக்கு அப்புறமாக. பெண்களின் பாதுகாப்பு தமிழகம் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளர வேண்டும். அண்ணன் எடப்பாடியின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் எல்லாபுரம் ஒன்றிய மத்திய இளைஞரணி அமைப்பாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நாள் கோடைக்காலன்னு தெரியலீங்களா? இப்பதான் கோடைக்காலன்னு ஒண்ணு தெரிஞ்சதுங்களா? சொல்லுங்க கொஞ்சம். அண்ணன் எடப்பாடியாரு ஆட்சிக்கு அமைந்தா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் சொல்லிருக்கிறாரு. புரியுதுங்களா? அது எல்லா மக்களுக்கும் எல்லா வீட்டுக்கும் குடும்பந்தோறுமா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தால் 10,000 ரூபாய் குடும்பத்தோறும் சேரும் என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சரின்ட்டு பேருந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் பேருந்து இலவசம் என்று விட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆண்களுக்கும் சேர்த்து விடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம இப்ப நேத்து வாக்குறுதியை பாத்தீங்கன்னா வீடுதோறும் பொங்கல் பரிசுக்கு மாசம் 1000 ரூபாய்ன்ற இதுல பொங்கல் மாசம் 1000 ரூபாய் தரான்ற சொல்லியிருக்கிறாப்புல. இது கம்பல்சரி. நம்ம வாய் உதாரி இதெல்லாம் விட மாட்டாரு. இத வந்தாருன்னா நிறைவேற்றுவாரு. அது மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆரும் அப்படிதான் இருந்தாங்க, அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, அண்ணன் எடப்பாடியாரும் போன 4 ஆண்டு காலமா அப்படிதான் இருந்தாரு. வரப்போற 5 ஆண்டும் அண்ணன் எடப்பாடியாரோடதுதான். அதனால பொதுமக்கள் எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
வாக்களிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம கொடுத்திருக்க வாக்குறுதி பாத்தீங்கன்னா மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை பத்தி நம்ம எடப்பாடியார் 4 நாள் அடுத்தடுத்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. முதல் கட்ட வாக்குறுதியிலே பார்த்திருப்பீங்க. இப்ப 2ஆம் கட்டம் கொடுத்தாரு. இப்ப 2 நாட்கள் முன்னாடி கொடுத்த 3ஆம் கட்ட வாக்குறுதி பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அவங்க கஷ்ட நஷ்டம் ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. இது கண்டிப்பா தேர்தலில் எதிரடிக்கும்னு நினைக்கிறோம். எதிர்கட்சிங்க சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. 10 தொழில் சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனா நம்ம எடப்பாடியோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க பார்த்ததுல தெரிஞ்சிருப்பீங்க. இதுவே வெற்றிக்கான அறிகுறி தான். இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் யாரு எப்படி எந்த இடத்துல எப்படி ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா வெற்றி தான் அடையும். ரெட்டையில தான் கண்டிப்பா வெற்றி அடையும்.